மகாவிஷ்ணுவின் பக்தன் பிரகலாதன். அவனுடைய பெயரன் மகாபலி சக்கரவர்த்தி. அசுரனாக இருந்தாலும் அவர் தன்னுடைய மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கினார். அவர் ஒரு தடவை மிகப்பெரிய யாகம் ஒன்றை செய்தார். யாகத்தின் முடிவிலே அந்தணர்கள் யாராவது தானம் பெற்று கொள்ளலாம் என்ற அறிவிப்பை செய்தாராம். இதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு ஒரு முறையீடை கொண்டு வருகிறார்கள். என்னன்னா, ஐயா இதுதான் தக்க சமயம், அவனுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வாமன ரூபம் எடுத்து வருகிறார் அவனிடத்திலே தானம் கேட்க. அப்பொழுது சிறு பிள்ளையாக இருந்தாலும் என்ன பண்ணுறார் மகாபலி சக்கரவர்த்தி, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, ராஜா எனக்கு என்னுடைய காலால் அளந்து 3 அடி நிலம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் பக்கத்தில் இருந்த சுக்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு, இவனிடம் ஏமாந்து விடாதே, வந்திருப்பது மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பற்றி சிறிதும் கவலைப்படாத மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, அவர் பகவானாக இருந்தாலும் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவருக்கு தானம் கொடுக்கிறார் நீர் வார்த்து. அப்பொழுது அந்த நீர் வரக்கூடிய கெண்டிலே அடைத்துக் கொள்கிறார் அசுரகுரு சுக்கராச்சாரியார். ஆனால் என்ன பண்ணுறாரு, ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து அந்த கெட்டிலை அவர் அந்த அடைப்பை நீக்கி விடுகிறார். அப்பொழுது என்ன வந்தது, தண்ணீர் வந்தது. அவர் தானம் கொடுத்து விட்டார். இப்பொழுது வாமனராக வந்த ஸ்ரீமன் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய ஒரு ரூபம் எடுக்கிறார். திருவிக்கிரமமூர்த்தியாக வளர்ந்து ஓரடியால் இந்த நில உலகத்தையும் இன்னொரு அடியால் வான உலகத்தையும் அளந்து விடுகிறார். அப்பொழுது கேட்கிறாராம் மகாவிஷ்ணு, மகாபலி 3வது அடிக்கு நான் எங்கே போவது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் மகாபலி சக்கரவர்த்தி, சுவாமி தாங்கள் என்னுடைய தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய 3வது அடி அப்படின்னு சொல்கிறானா. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பாதாள லோகத்தில் அவனை அமிழ்த்து விடுகிறார். அவனுக்கு மரணத்தை உண்டு பண்ணவில்லை, அவனை வதம் செய்யவில்லை. ஏன்னா அவன் யார், பிரகலாதனுடைய பெயரன். அசுரனாக இருந்தாலும் மகாவிஷ்ணுவை கும்பிடுவதால் அவர் அழிப்பாரா, காப்பாற்றுபவர் தானே மகாவிஷ்ணு. அதனால் அவனுக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுக்கிறாராம். இப்பொழுதும் நாம் காணலாம், வருடத்திற்கு ஒரு முறை ஆவணி மாதத்திலே வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்திலே மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டுக்கு வருவதாக கருதி மக்கள் என்ன பண்ணுறாங்க, அத்தப்பு கோலம் போட்டு திருவோணம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இது மகாவிஷ்ணுவினுடைய மிகப்பெரிய இறையருளால் நிகழ்ந்தது.